Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி green fish gravy. இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி மல்லி இலை, அப்புறம் கொஞ்சமா புதினா இலை. புதினா இலை வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு 5 இலை சேர்த்தா போதும். அப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் மீன் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் அடியில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அது கூடவே மல்லி இலை சேர்த்துக்கலாம். தக்காளி இது கூடயே சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நாம ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி லேசாக பொன்னிறம் வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா லேசாக பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது அந்த பேஸ்ட்டில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இதில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்த பிறகு எல்லா மசாலாவும் மீனோட கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். ஓகே, இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு மீனை அப்படி திருப்பி விட்டுக்கலாம். மீன் எல்லாத்தையும் திருப்பின பிறகு இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் வந்து நம்ம வழக்கமாக செய்கிற டேஸ்ட்டை விட
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.